நண்பர்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அதிரடியான அறிவிப்பை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு அறிவிப்புமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய பிறந்த நாளான ஜூன் மாசம் 22ஆம் தேதி தமிழக மக்கள் மிகவுமே எதிர்பார்த்து காத்திருந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திட்டம் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஜூன் மாசம் 22ஆம் தேதியிலிருந்து பிறக்க போற குழந்தைகளுக்கு இந்த தங்க மோதிரம் திட்டம் அமுலாகுங்க. ஜூன் மாசம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உறவினர்களோ அல்லது நண்பர்களோ யாராவது குழந்தை பெற்றிருக்காங்கன்னா இந்த திட்டத்துல கட்டாயமா பதிவு சொல்லுங்க. அரசு ஆஸ்பத்திரியில இந்த திட்டம் இருக்குதுங்க. நீங்க ஆப்ரலாட் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலும் இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால அரசு வெளியிடக்கூடிய புதிய அறிவிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை சார்பாக வெளியாயிருக்குங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, தமிழக அரசு புதிதாக 300 பேருந்துகளை வாங்கியிருக்காங்க. இதற்கான மொத்த மதிப்பு 127 கோடியே 21 லட்சங்க. இந்த 300 பேருந்துகளையும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஜூன் மாசம் 25ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த 300 பேருந்துகள்ல என்ன சிறப்பு அப்படின்னா, இவை அனைத்துமே கேஸ்ல இயங்கக்கூடிய பேருந்துங்க. இது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது. அதுக்காக தான் தமிழக அரசு இந்த பேருந்துகளை வாங்கியிருக்காங்க. ஜூன் மாசம் 25ஆம் தேதியிலிருந்து இந்த பேருந்து சேவை தொடங்கிருச்சு. அடுத்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறை சார்பாக வெளியாயிருக்குங்க. தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்குமார் அவர்கள் இந்த முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருப்பூர் இந்த 5 மாவட்டங்கள்ல தெருவோர கடைகள்ல சுகாதாரமான உணவு தயாரிக்கிறதுக்காக அந்த உணவு தயாரிக்கிறவங்களுக்கு கடனுதவி தமிழக அரசு தரப்போறாங்க. ஏன் அப்படின்னா, சுகாதாரமான உணவு மற்றும் அந்த சுகாதாரமான உணவு கிடைக்கக்கூடிய வீதிகளை உருவாக்குறதுக்காக தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக அவர்களுக்கு கடனுதவி அளித்து சுகாதாரமான உணவு வீதிகள், அதாவது ஹெல்த்தி ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு உருவாக்க போறாங்க. சாலையோர உணவகங்களில் உணவின் தரத்தை உயர்த்துவதற்காக இந்த திட்டம் உதவுன்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆப்ரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிக்கு வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.